ஸோ வெல்கம் டு மெச்சிசை. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தடா வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஸோ சுற்றி உள்ள ஏரியா எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபுல்லாக மரம் செடிகள் மலைகளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம தடா வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ளே போய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரைடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தடா வாட்டர் ஃபால்ஸுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஒரு 10 பேர் பக்கம் போகிறோம். ஸோ பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஸோ சைடில் பார்த்திங்கன்னா இயற்கை காட்சிகள் உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப நல்லா இருக்குது இயற்கை காட்சிகள். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மலைகள் பச்சை பசேன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் ஒரு வீடியோ போட்டுருவோம்னு சொல்லி வீடியோ போட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது உண்மையாக சொல்லப்போனால். ஸோ உள்ளுக்குள்ள கேபில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பசங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. போடு போடு தகிட தகிட போடு 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 கடவுளே அஜித்தே போடு 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 போடு. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தடா வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ளே போக போகிறோம். ஸோ எல்லாம் பசங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இப்போ நம்ம இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். ஸோ வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ளே போக போகிறோம். ஸோ போகிற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. ஸோ இது வந்து வெளியே தான், உள்ளே போய் காமிக்கிறேன். பயங்கரமாக இருக்கும் தண்ணி உண்மையாக சொல்ல போனால். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே போக போகிறோம். ஒரு பிரிட்ஜு வழியாக தான் போகணும் நம்ம மேலே. ஸோ பிரிட்ஜ் வழியாக நம்ம போவோம். இந்த வாட்டர் ஃபால்ஸில் ஒரு முக்கியமான விஷயம்னா குரங்கு சட்டை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் பொருட்கள் பேக் எதையுமே கொண்டு போகக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வெறுமனே செல்ஃபோன் மட்டும்தான் உள்ளே எடுத்து போனோம். ஸோ குரங்கு வந்து பேக் எடுத்துகிட்டு போயிடுது. ஸ்நாக்ஸ் வச்சு அதை எடுத்துகிட்டு போகுது. ஸோ ரொம்ப குரங்கு சட்டை பயங்கரமாக பண்ணுது இங்கே. ஸோ போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஏற்றமாக இருந்துச்சு. அங்கங்கே ஃபுல்லாகவே பச்சை பசேன்னு இருந்தாலும் போகிற பாதை பார்த்திங்கன்னா ரொம்பவே கடினமான பாதையாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு இடத்துல லொக்கேஷன். ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து தடா வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். சுற்றி முற்றிலும் மலை பார்க்குறதுக்கு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே ஃபோக்கஸ் பண்ணு. ஓகே. கொஞ்சம் வேர்த்து ஊற்றுது. நம்ம வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ளே போய் வந்து வீடியோ போடுவோம் வாங்க. அவ்வளோதான், வாட்டர் ஃபால்ஸ் பக்கம் வந்துட்டோம் நம்ம. இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸை காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் தான். இதுக்கு மேலே போனால் பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கீழே உள்ள வாட்டர் ஃபால்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போவோம். ஸோ நான் தான் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. கொண்டு போவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இறங்கி செல்ஃபோனை தண்ணி கடியில் கொண்டு போய் வீடியோ எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு முங்கை போட்டுக்கிறேன். உண்மையிலே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. இப்போ செல்ஃபோனை உள்ளுக்குள்ளே கொண்டு போக போகிறோம். ஸோ சரியாக வரல, இன்னும் அதை ட்ரை பண்ணுவோம். ஸோ தண்ணி பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு. ஸோ உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கிறோம், தண்ணிக்கு அடியில் வீடியோ எடுக்கிறோம். இது ரொம்ப நாள் கனவு எனக்கு, தண்ணிக்கு அடியில் வீடியோ எடுக்கணும்னு. சூப்பர் சூப்பர். வீடியோ எடுத்தாச்சு. அருவியை திரும்பியும் காமிக்கிறேன். ஒரு முங்கை போட்டுருவோம். முங்கை போட்டு எழுந்திரிச்சிருவோம். ஸோ இன்றைக்கி சண்டேனால பார்த்திங்கன்னா நிறையா கூட்டம் இருந்தது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஜம்பை போடுவோம். இது வரைக்கும் நான் தண்ணியில் குதிச்சதே இல்லை. ஸோ ஒரு பையன் சொல்லி கொடுத்தேன் எப்படி குதிக்குதுன்ட்டு. ஓடு. அப்படி இல்ல குதிப்பாரு பாருங்க. அவ்வளவுதான்.
ஓகே தண்ணி மட்டும் உள்ளுக்குள்ள போயிருக்க கூடாது, அதான் பயமா இருக்கு. ஒரே நிமிஷம் ராகுலே, ஏதோ கல் இருக்காங்க. தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். என் கால் உள்ளே இருக்குது. பாறை அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா தெரியுது. ஸோ அவ்வளோ நல்லா கிளியராக வந்து தண்ணி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அருவி பக்கத்தில் உட்காந்து வீடியோ பண்ண போகிறோம். அருவி பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே படுத்துக்கிட்டு ஜம்முன்னு ஒரு வீடியோ. ரொம்ப நல்லா இருந்தது. அருவி குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ பத்மாசனம் போட போகிறோம், யோகாசனம் போட போகிறோம். பத்மாசனம் போட்டுட்டு ஒரு மெடிடேஷன் போட போகிறோம். எப்படி நம்ம அந்த சரத்குமார் போடுவார் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் நமிதாவோட ஒரு பாட்டில் போடுவார். ஸோ நான் மட்டும் தான் இருக்கோம், நமிதா இல்லை. ஆனால் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் மேலே போகிறோம், இன்னொரு இடத்துக்கு போகிறோம். போகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஊஞ்சல் மாதிரி இருந்துச்சு. ஊஞ்சல் ஆடுறதுக்கு நல்லா இருந்துச்சு. கிளையே ஊஞ்சல் மாதிரி பண்ணியிருக்காங்க. வர வழியில் நிறைய குரங்குகள் பார்த்தேன். அதே குரங்குகள் பார்த்தோன்னா ஒரு குரங்கு சட்டை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குரங்கு சட்டை பண்ண போகிறேன். அப்படியே மேலே ஏறலாம் அப்படின்னு பார்க்குறேன். வேண்டாம் இது. இது பார்த்திங்கன்னா கீழே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி, இது மேலே உள்ள வாட்டர் ஃபால்ஸ். 2 இடத்துல இருக்குது. கீழே இருக்கிறது குட்டி வாட்டர் ஃபால்ஸ், மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். எப்போ வச்சுருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே உள்ள பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொண்டு வந்த துண்டை வச்சு மீன் பிடிக்கலாமான்னு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட்டு மீன் பெருசாக ஒன்றும் மாட்டலை. கீழே பாருங்கள், அந்த பையன் செருப்பு போட்டு கொண்டு நல்லா தெரியுது. அந்தளவு வாட்டர் நல்லா கிளியராக இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு கேரளா பசங்க பொண்ணுங்க வந்துருந்தாங்க. 1.5 லட்ச ரூபா ஐஃபோனை தொலைச்சிட்டாங்களா. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேடிட்டு இருந்தாங்க. இந்த சைடில் அண்ணன் தேடிட்டு இருக்காரு பாருங்க. ஸோ அதனால் பொருட்களை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டூருக்குலாம் போகும்போது கீழே ஒரு முங்கு போகிற மாதிரி மேலே ஒரு முங்கு போட்டுருவோம். இதுக்கு மேலே பண்ண பார்த்திங்கன்னா பெரிய அருவி இருக்குது. ஒரு போஸை போடுவோம் ஸ்ட்ரீட். நல்லா இருக்குது. இந்த சினிமா பாட்டெலாம் எடுக்கிறதுக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்னு சொல்லலாம். ஹீரோயின் ஆட விட்டால் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ வேறு ஆங்கிள் இன்னொரு வீடியோ பண்ண போகிறோம் இதே இடத்துல. ஸோ பாறை மேலே ஏறி அப்படியே வலிக்கிட்டு உள்ளே போகணுன்னு பார்க்குறேன். அந்த ராவணன் படத்தில் விக்ரம் பண்ணுவார். பெரிய பாறையிலேருந்து மேலேருந்து அப்படியே வலிக்கிட்டு டப்புன்னு கீழே விழுவார். ஸோ அவ்வளோ பெரிய பாறையில் ஏற முடியல. அதனால் ஒரு குட்டி பாறையில் ஏறி இந்த பாறையில் அப்படியே பார்த்திங்கன்னா வலிக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறோம். காலை குத்தி வச்சுரா. ஓகே, ஃபைனலாக முடிச்சுட்டு இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம்.
சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன் தடால் இருந்து. பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பொந்து வழியாக தான் உள்ளே பொந்து மேலே போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. தேங்க்யூ.